இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவன் நம்ம கொடுக்குற ஒரு பாக்கியமான ஒரு செய்திப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த எபிசோடில் நான் ஜீவ அப்பம் என்றால் என்ன, பிதாவானவர் கொடுக்கிற அப்பம், அது மனுஷகுமாரன் வழியாக அவரே நமக்கு ஜீவ அப்பமாய் கொடுக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். இப்போது ஜீவ தண்ணீரை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவராலே ஜீவன் அடைய முடியும். அவரே ஜீவ அப்பம் என்று விசுவாசித்து அவரை ருசி பார்க்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஜீவ தண்ணீர். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. எப்பப்பா தண்ணியை கொண்டு கொடுக்காரு? பாட்டில் கொடுக்காரா? டம்ளர்ல கொண்டு கொடுக்காரா? அந்த தண்ணீர் இல்ல, எப்படி கொடுக்கிறாரு அதை அறிய வேண்டாமா? சும்மா வெறும் வசனம் வார்த்தையினால சொல்லிட்டு போறது இல்ல, பெரிய காரியம் இல்ல. அது என்னன்னு பார்க்க போறோம். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு உள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். டம்ளர்லேயோ செம்புலையோ கொண்டாந்து கொடுத்து குடின்னு கொடுக்கறது இல்லை. அவனுக்கு உள்ள இருந்து நீரூற்றாய் கிளம்புகிற ஒரு அனுபவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பரிசுத்த ஆவி. அந்த ஆவியானவரை உள்ள கொடுக்கிறாரு. அவர் அனுபவித்ததை, அவர் எப்படி எதால தாக தீர்க்கப்பட்டு இருந்தாரோ அதை நமக்கு கொடுக்கிறாரு. இன்னும் பார்ப்பீங்க 6:35 அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே, நான் தான் ஜீவ அப்பம். ஆனால் இன்னும் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையா. அது சரிதான், பசி ஆற்றப்பட்டுருவான். என்னிடத்தில் இப்படி விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். ஏன்னா அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாகத்தை எல்லாம் தீர்க்கிறார்ப்பா. அவர் பசியாத்துறாரு இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் தாகத்தை தீர்க்கிறாரு. எப்படி பாருங்க, யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளாக வருகிற உயிர்த்தெழுதல் நானே. அதான் ஜீவ அப்பா. புசிக்கிறவன் ஒரு காலமும் பசி அடையான், மரணம் அடைய மாட்டான், ஜீவன் உண்டா இருக்கும், நித்திய ஜீவனுக்குள்ளே இருப்பான். அதான் உயிர்த்தெழுதலின் அனுபவம். அதை சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்படி என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பழைய மனுஷனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து என்னோடு கூட மரித்தாலும் அவன் எப்படி இருப்பானா, பிழைப்பான். என்னால் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனாய் மாத்திரம் அல்ல, என்னை விசுவாசிக்கிறபடியினாலே அவனுக்குள் கொடுக்கப்படுகிற அந்த ஜீவ தண்ணீரினாலே பிழைத்திருப்பான் அப்படிங்கிறார். யோவான் 14:1 பார்க்கிங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏதோ செய்தியை கேட்க நினைக்காத, கவனிச்சு கேளு அம்மா, கவனிச்சு கேளுமா. வேதம் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அவரை அனுப்பினாரே நீ பசி உண்டாகாமல் இருக்கும்படி, பசி முற்றிலும் மாற்றப்பட்டு பசியே இல்லாதபடி இருக்கும்படிக்கு ஜீவ அப்பமாய் அனுப்பினார். அவரை நீங்கள் விசுவாசிங்கிறாரு. அனுப்பினவரை, பிதாவை. இன்னும் சொல்கிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, நான் உங்களை பசியோட தாகத்தோடு விட மாட்டேன், பசியை ஆற்றுவேன், தாகத்தை தீர்ப்பேன், இதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. நல்லா கவனிப்பா. ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் வாரதுனால அந்த இடத்துல ஆவியானவரால் நிரப்புவார். அல்ல விசேஷித்த கூட்டத்துக்கு போனால் ஆவியானவர் நிரப்புவார். அல்ல விசேஷித்த ஒரு நபரால் ஆவியானவரை பெற்றுக்கொள் சொல்லும்போது நிரப்புவாருங்க. அனுபவத்தில் அலையாத, அது சத்தியம் இல்லை, அது வேதம் சொல்லுது. பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு, உங்களை ஆற்றி தேற்றும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் தாகத்து இருக்கிறவர். ஆத்மாவில் உள்ள தாகம், ஆவியில் உள்ள தாகம், இருதயத்தில் உள்ள தாகம், இன்னும் பார்த்தீங்கன்னா நீதியின் மேல் உள்ள பசி, தாகத்தில் இருக்கிற உள்ளான மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கிறவர் ஆவியானவர். அதான் தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் உங்களுக்கு தந்தருள்வார். 14:17 உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அதுக்கு தாகம் தீர்க்க முடியாது, அது பசியாற்றப்பட முடியாது. அவர்கள் இச்சையில் வாழ்கிறாங்க. கைக்கு வாய்க்கு தான்
ஆகாரம், ஆத்மாவுக்குரிய ஆகாரம் இல்லை, ஆத்மாவுக்குரிய தாகம் இல்லை அவங்ககிட்ட. சரி, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, கவனிமா கேளு, ஆவியானவர் அப்பப்போ வந்துட்டு போகிறவர் இல்லை, உங்களுடனே வாசம் பண்ணி. ஏன் இதெல்லாம் போதிக்கிறது இல்லை? உங்களுக்கு உள்ளே இருப்பதால், உள்ள எப்போவும் இருக்கார். பாட்டு பாடினதுனால வந்துட்டு போக மாட்டார். ஆவியானவரை வாரம்னு ஒரு பாட்டை பாடினோடனே ஊற்று தண்ணீரேன்னு ஒரு பாட்டு, என்னமெல்லாமோ பாட்டு வச்சுருக்கீங்க, குறையா சொல்லலை. நீ விருப்பு தேடு வேண்டாம் சொல்லலை. ஆனால் அப்பப்போ வந்துட்டு போகிறவர் ஆவியானவர் அல்ல, சத்தியமாய் உங்கள் மத்தியில் கடந்து வருகிற இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே எப்போவும் தாகம் தீர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆத்மாவில், ஆவியில், இருதயத்தில், மனதில். யோவான் 7:37 சொல்கிறாரு, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணலை, கூப்பாடு ஓடல, எந்திரிச்சு நிற்கிறாரு, சத்தம் போட்டு ஜனங்களை கூப்பிடுறாரு, சத்தமிட்டு, ஒருவன் ஒருவன், இவ்வளோ பேரும் இல்லைப்பா, ஜனமே காது விடுத்து கேளு, ஒருவன், இத்தனை பேரில் யாராவது ஒருவன் தாகமாக இருந்தால், ஆத்மா தாகம், ஆவியில் தாகம், இருதயத்தில் தாகம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ள ஒருவன், தாகமாக இருக்கிறவன் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வந்து, இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து பானம் பண்ண கடவன். ஹலோ, ஆழமானதான், கவனமாக கவனிப்பா. அவரிடத்துல போனாதான் பானம் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து அன்னையில் போய் கடந்து போய் தேடுகிற அனுபவம். யோவான் 7:38 சொல்கிறாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவர் எனக்கு பானம் பண்ண பரிசுத்த ஆவியானவரை தருவார் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுன்னு சொன்னாரப்பா. எங்கெல்லாமோ போய் ஆவியானவர் கூட்டம்னு தேடிட்டு அலையிறியே, எழுப்புதல் கூட்டம்னு தேடுறியே, உபவாச கூட்டம்னு தேடுறியே, முழுரவு ஜெபம் தேடுறியே, ஆவியானவர் கிரியை செய்வார்னு தேடிக்கிட்டு இருக்கியே, உனக்குள்ளே இருக்காரப்பா. அதுக்கு தான் அந்த கூட்டங்கள் எல்லாம், அதெல்லாம் அங்கே உணர்த்தப்படணும். நீ உள்ளிருந்து தேட வேண்டி இருக்குது. அவர் திட்டமும் தெளிவாக இதை குறித்து சொல்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். நிற்காது, தங்கி இருக்காது, மற்றவங்களுக்கும் கடந்து போகாது. அனுபவம் எங்க? இதெல்லாம் யார் போதிக்கிறா உனக்கு? அந்த நதிகள் புறப்பட்டு ஓடுகிறத அனுபவிக்க முடியுதா உனக்கு? உன் கை, கால், சரீர அவயவங்களுக்குள்ளெல்லாம் ஓடி போகும். பாவ சரீரமாக இருந்தது, நன்மை செய்யக்கூடாது இருந்த சரீர அவயவெல்லாம் மாறும்பா. இதான் ரோமர் 7 கடைசி வசனங்கள். யோவான் 7:39 பார்த்தீங்கன்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, பெற்றுக்கொள்ளப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் பைமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவியின் அருளப்படாதிருந்தது அந்த காலம். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? ஜீவ ஊற்றாகிய ஆவியானவர். ஜீவ ஊற்றுப்பா. ஊற்று எப்படி தெரியுமா? அதான் கிளம்பி வரும். நீ ஒன்று போய் அதை நோண்டி பிறக்கி ஊற்றை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன் போதவரால் சபையில் வந்து பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனுஷனால் அல்ல, அல்ல, சத்தியம் இல்லை இது. அது ஒரு ஊற்று உனக்குள்ளே இருந்து கிளம்பி வரும். ஞானஸ்தானம் பெற்றுட்டியா, உனக்கு அப்போவே ஆவியின் வரம் கொடுக்கப்படுது. அந்த வரம் இல்லை, ஊற்று உள்ளது கிளம்புது. ஆனால் நீங்கள் ஜனங்க ஒரு தப்பை பண்ணாங்க. எரேமியா 2:13 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இதான் நடக்கு. இப்போ அப்பப்போ போய் ஆவியானவர் பாட்டை பாடி அவர் வந்துட்டு போனால் போதும், எனக்குள்ள ஜீவ ஊற்றா அவர் இருக்கிறத நான் அனுபவிக்க விரும்பலேன்னு தேடுற பேர் கிறிஸ்தவர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தண்ணீர் இருக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவங்களே வெட்டிக்கிட்டாங்க. உள்ளே வெட்டிக்கிட்டு அதை நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். என்னப்பா அதுவும் வெடிப்புள்ள தொட்டி? ஓ இருதயம் வெடித்து போய் கிடக்கு. கடது கடையெல்லாம் உள்ளே வச்ச ஊற்று இயற்கையாக வர்றது, அதை வெட்ட தேவையில்லை, அது வத்தாது, அது இலவசம். காசு பணம் செலவழித்து எங்கேயோ மீட்டிங்கில் போய் பெற்றுக்கொள்வது அல்ல. நல்ல கவனி. நீ இருக்கிற இடத்துலையே கண்ணை மூடி அழுது கேட்டால் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்,
தட்டுகள் திறக்கப்படும் சொன்னதெல்லாம் பரிசுத்த ஆவியை குறித்து தான். தேவனே அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. அந்த ஊற்று அவரிடத்திலிருந்து ஜீவன், சமாதானம், திருப்தி எல்லாம் தானாக உள்ள ஊறும். இதான் தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? தொட்டியை உண்டு பண்ணுறோம். இது மனுஷன் கையால் கஷ்டப்பட்டு வெட்டி உருவாக்கி வைக்கிற வெடிப்புண்டாகி எல்லாம் வெளியே போயிடும். என்னெல்லாம் வெளியே போகும்? நாம் வெட்டுகிற தொட்டியில் என்னெல்லாம் வைக்கும்? பணத்தை வைக்கும். பார்த்தீங்கன்னா, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தியாவதில்லை, இதுவும் மாயையே. பிரசங்கி 5:10 பார்த்தோம். இதெல்லாம் உள்ளே வைக்கிறான் அந்த தொட்டிக்குள்ளே, அதெல்லாம் வெளியே போயிடும். ஆவியானவரையும் அதுக்குள்ளே உணர்ந்து வைக்க பார்க்குறான். இன்னும் எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அவாந்திர வெளியிலே கரளையாய் போன செடியை போல ஆத்மா, தண்ணீர் இல்லை கேளுப்பா, அப்படிப்பட்ட ஆத்மாவை மாறி போயிடுவான். இன்னும் போதை, சிற்றின்பம் இந்த காலத்தில் பார்க்குறீங்களே, இதால் தன்னை நிரப்பிக்கிட்டு இருக்கிறான். அவன் இருதயம் வெடிப்புள்ள தொட்டி. இதெல்லாம் உள்ளே போய் அப்பப்போ காலியாகும். காலியான பிறகு மறுபடியும் குடிக்கிறதுக்கு தோணும், மறுபடியும் போதைக்கு தோணும், மறுபடியும் செல்வப்பிரியலாய் அலைவா, பொருளாசையில் அலைவா. இதெல்லாம் நிரப்பிக்கிட்டு மகளே மகளே கேள், அதில் கொண்டு ஆவியானவர் நிரப்ப பார்க்குற தவறு. இன்னும் நிறைய காரியம், கையில் செல்ஃபோனை எடுத்து நோட்டிக்கிட்டே அலைகிறோம். இன்னும் மத சடங்காச்சாரங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே எனக்கு களம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டதாக இருக்கின்றார். என்ன சொல்கிறாரு? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று தேவன் தாராரு, ஆனால் வெடிப்புள்ள தொட்டி உலகத்தை உள்ளே வச்சிருக்கிறது. இது தானாகவே ஊறும். ஜீவ தண்ணீர் வற்றவே வற்றாது, இலவசமாக கொடுக்கப்படுது, நித்திய திருப்தியை உண்டாக்கும், உள்ளே இருந்து ஊறுகிற ஊற்று. இதான் பரிசுத்த ஆவியானவர். வெடிப்புள்ள தொட்டியில் உலகத்தை உள்ளே வைக்கிறீங்க, நீ கஷ்டப்பட்டு தான் உள்ளே வைக்கணும். இந்த வெடிப்பு வழியாக எல்லாம் வற்றி போயிடும். விலை கொடுத்து தான் வாங்கணும். அதாவது பிரயாசப்பட்டு உன் பிரயாசையெல்லாம் செலவழித்து தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். உலகம் திரும்ப திரும்ப தாகம் வந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் வெளியே தேட வேண்டியிருக்கும். ஆனால் இதனுடைய தீர்வு என்ன? சீரட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன்னு சொல்கிறார். அதனால தான் உங்களை முற்றிலும் தேட சொல்கிறார். தீத்து 3:5-6 பார்த்தீங்கன்னா சொன்னால், அவர் தமது இறக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல், ஜலம் தண்ணீரில் நிறையா இருக்கப்பா. தாகந்து இருக்கிறது மட்டும் இல்லை, உன்னை கழுவி சுற்றி இருக்கிறதுக்கும் அவர் ஊற்று. இன்னும் சொல்கிறாரு, நம்மை ரட்சித்தார், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்து அருளினார். அருளுவார்ல அருளினார். கேட்குற எவ்வளோ பெற்றுக்கொள்வான். கேட்ட செய்தியை விட்டுறாதீங்கப்பா, சத்தியமாக இருக்குப்பா. இது ஒரு ஊற்று. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எப்போ ஒரு தடவை எப்படி ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கும்படிக்கு நீங்கள் மரித்து உயிர்த்து எழுந்தவர்களாய் காணப்படுவீர்களே, ஆனால் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஊற்று அது தானாக உள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆவியானவர் அதை உணர முடியும். நிறைய காரியம் இருக்கு. வரப்போற காலத்தில் இதை குறித்து இன்னும் அதிகமாய் உங்களிடத்தில் வார்த்தையை கொண்டு வர கர்த்தருக்கு சித்தமானால் அது நிறைவேறும். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் கூட மனுஷகுமாரன் எங்களுக்கு கொடுக்கிற ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏதோ ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் கேட்டோம். தாப்பனே அப்பா, முற்றிலும் அந்த ஜீவ ஊற்று எங்களுக்குள் இருக்கிறதை அறிந்து அதனாலே திருப்தியானவர்களாய், அதனாலே கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு இன்னும் மனக்கண்களை எல்லாம் அதிகமாய் திறந்து கொடுத்துடலாம். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகளிலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக பொருளாதார தேவைகளை சந்தி முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமையற்றவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.